எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 ஓட கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டினை பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி 2024 ஓட கொஸ்டினை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். அந்த 2 பார்ட்டை யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுல நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 2023 கேட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் 15 உடைய பைனரி ஈக்குவலன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 15ங்கிறது ஒரு டெசிமல் நம்பர். இந்த டெசிமல் நம்பருடைய பைனரி ஈக்குவலன்ட் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல வந்து ப்ரீவியஸ் 2024ல இதே கொஸ்டின் தான், ஆனா நம்பரை மட்டும் மாத்தி கேட்டிருப்பாங்க. பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் 10ன்னு கேட்டிருப்பாங்கன்னு ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த 15 இதை எப்படி பைனரியா மாத்தணுங்கிறத நம்ம போன வீடியோல சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு டெசிமல் நம்பரை என்ன கன்வர்ஷனுக்கு மாத்தினாலும், இப்ப இது வந்து ஒரு டெசிமல் நம்பர். ஆக்சுவலி 15ங்கிறது ஒரு டெசிமல் நம்பர், பேஸ் 10ல இருக்கக்கூடியது. இதோடைய பைனரி ஈக்குவலன்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பைனரி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ போட்டு 2ஆல நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஸோ 2 7s are 14 which is remainder 1 and 2 3s are 6 which is remainder 1 and 2 1s are 2 which is remainder 1. ஸோ அப்போ இதை கீழே இருந்து மேலே எழுதணும். நம்ம இந்த ஆர்டர்ல தான் எழுதணும். ஸோ அப்போ எழுதும் போது நமக்கு ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ இப்போ இதுவே இந்த டெசிமல் நம்பரை இப்போ பைனரின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பைனரிக்கு பதிலாக ஆக்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பைனரிக்கு பதிலாக ஆக்டல் ஈக்குவலன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த 15 8ஆல நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணணும். நீங்க 2ஆல பைனரின்னு கேட்டிருந்தாலும் 2ஆல போட்டுருக்கோம். ஆக்டல் கேட்டிருந்தா 8ஆல பண்ணணும். ஹெக்ஸாடெசிமல் கேட்டிருந்தா 16ஆல பண்ணணும். ஸோ ஆக்டல் 8 போட்டோம்னா 8 1s are 8 ரிமைண்டர் 17. ஸோ அப்ப 15 அப்படிங்கிற இந்த டெசிமல் நம்பருடைய ஆக்டல் ஈக்குவலன்ட் என்னது அப்படின்னா 1717 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது சப்போஸ் ஆக்டல் மாத்தி கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கு ரெடியா இருந்துக்கணும். இப்படிதான் நம்ம செய்யணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 1011. ஆக்சுவலி இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கேட்டிருந்தாங்க, நம்பரை மட்டும் மாத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ 2023லயுமே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, ஒன்ஸ் எல்லாத்தையுமே ஜீரோவா மாத்துறதும் ஜீரோவா எல்லாத்தையும் ஒன்னா மாத்துறதும். அப்ப அப்படி மாத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நம்பர் எப்படி மாறிடும் அப்படின்னா 0100. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், போனதுலயும் சொல்லியிருக்கேன். இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல நம்ம ஒன்ஸ் எல்லாம் ஜீரோவா மாத்திடுவோம், ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸா மாத்திடுவோம். இப்போ அதே டூஸ் காம்ப்ளிமெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மாத்திர இந்த ஆன்சரோட +1 அப்படிங்கறத ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் தான் என்னது. இப்போ 0 இது என்ன வரணும், 0 + 1 0 0 1 0. சரி, 0 + 1 வந்து 0 இல்ல 1. ஸோ அப்போ 0 1 0 1 இது வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா BCD ஆஃப் 52 பைனரி கோடட் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரி கோடட் டிவிஷன், பைனரி கோடட் டெசிமல் அப்படின்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா, கொடுத்திருக்கிற இந்த டெசிமலுக்கு பைனரி கோடட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள், 2க்குரிய பைனரி கோட் என்ன, 5க்குரிய பைனரி கோட் என்ன அப்படிங்கிறது. ஸோ இதையுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் 2024 டிஸ்கஸ் பண்ணும் போது அந்த வீடியோல என்ன பண்ணிருக்கோம்னா 0 1 2 3 4 and then 5 6 7 இது எல்லாத்துக்கும் என்னென்னன்றது எழுதணும். 0க்கு 0 0 0 and 1க்கு 0 0 1, 2க்கு 0 1 0 and then 0 1 1 1 0 0, 5க்கு வந்து 1 0 1, இதுக்கு வந்து 1 1 0 and then 1 1 1. இப்போ இதவே வந்து 4 பிட்ல எழுதணும்னா இங்க முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு 0 சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுவே 4 பிட் ரெப்ரசன்டேஷன். அப்ப இந்த 2 4 பிட் ரெப்ரசன்டேஷன் 0 0 1 0 வரும். 5க்கு வந்து 0 1 0 1. இதுதான் ஆன்சர். ஸோ 0 1 0 1 0 0 1 0. ஸோ இது எப்படி எழுதணுங்கிறது நம்ம முன்னாடி வீடியோல போட்டிருக்கோம். சப்போஸ் தெரியல அப்படின்னா அதுல போய் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 4th பார்த்தோம் அப்படின்னா பூலியன் அல்ஜீப்ரா. இந்த பூலியன் அல்ஜீப்ராவுமே 2024ல கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பூலியன் அல்ஜீப்ராவை 2024ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா a + a காம்ப்ளிமெண்ட்னு கேட்டிருந்தாங்க. 2024ல a + a காம்ப்ளிமெண்ட் =
வாட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. a plus a complement. ஸோ இந்த a plus a complementங்கிறது இன்வெர்ஸ் லா. பூலியன் அல்ஜிப்ரால நிறைய லாஸ் இருக்கு. அந்த லாஸை பத்தின டிஸ்கிரிப்ஷனுமே நம்ம போன வீடியோல கொடுத்துருக்கோம். டீடைல்டா இருக்கும், அதுல போய் பாருங்க. இந்த a plus 1 அப்படிங்கிற இப்ப இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா a plus 1 2023ல a plus 1ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அதோட ஆன்சர் வந்து 1. இந்த லாக்கு பேர் என்னதுன்னா நல்லா, அதாவது ஏக்கு பதிலா நீங்க 0 போட்டாலும் சரி 1 போட்டாலும் சரி அந்த இடத்துல 1 தான் ஆன்சர் வரப்போகுது. இதுதான் இதனுடைய ரிசல்ட். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி வருது. இதுவே இது வந்து அண்ட் ஆபரேஷன்ல ஆர் ஆபரேஷன்ல போட்டிருக்காங்க. அண்ட் ஆபரேஷன்ல போட்டாங்கன்னா 0.a. ஸோ எனிதிங் 0 which is 0 இதான் நல் வேல்யூ. ஸோ அப்போ சப்போஸ் இந்த இடத்துல a plus 1க்கு பதிலா 0 டாட் வச்சு a கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து 0. ஓகேவா? ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த a plus aங்கிறது ஆக்சுவலா போனதுல கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து இன்வெர்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லா பத்தின கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம போன வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கும், பார்ட் 1 வீடியோல இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா half adder adds how many bits? half adder adds actually 2 bits. ஒரு half adder பெர்ஃபார்ம் பண்ணனும் அப்படின்னா நமக்கு 2 பிட் வேணும், 2 பைனரி பிட்ஸ் வேணும். ஸோ அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த half adder அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட் இல்லாட்டா காம்பினேட்டரல் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. which adds 2 single bit binary numbers. அதாவது 2 பிட் ஆட் பண்ணி 2 பிட் ஆட் பண்ணி அவுட்புட் 2 அவுட்புட் கொடுக்கும். அதுதான் half adder. 2 பிட் ஆட் பண்ணி அவுட்புட் 2 அவுட்புட் கொடுக்கும். ஒரு அவுட்புட் வந்து சம்னு சொல்லுவாங்க, இன்னொரு அவுட்புட் வந்து கேரின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுவே ஃபுல் ஆடரா இருந்துச்சுன்னா 2 பிட் கிடையாது, நம்மளால 3 பிட் கூட ஆட் பண்ண முடியும். ஸோ half adderல 2 பிட்ஸ் மட்டும் தான் நம்மளால ஆட் பண்ண முடியும், 2 பைனரி பிட்ஸ் தான் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஆனா ஃபுல் ஆடர்ல வந்து 3 பிட்ஸ் கூட நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல சம் அப்படிங்கிறது என்ன, கேரி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஆக்சுவலா 2 பிட்டை ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் தான் சம். அந்த ரிசல்ட்ல ஏதாவது எக்ஸ்ட்ராவா இன்னொரு பிட் இருந்துச்சுன்னா அதுதான் கேரி பிட். இப்போ எக்ஸாம்பிள் இங்க ட்ரூத் டேபிள் பாருங்க. இந்த a அண்ட் bங்கிறது இன்புட், இந்த ரெண்டுமே என்னதுன்னா இன்புட். ஸோ அப்ப இங்க 0 0 இந்த 2 இன்புட்மே 0னா இருக்கும்போது சம்மோட வேல்யூ 0வா தான் இருக்கும். ஸோ அடிஷன் தான் பண்றோம், மீன் எக்ஸ்ஆர் அண்ட் ஆபரேஷன் தான், ஆர் ஆபரேஷன் தான். ஸோ அப்போ அதே மாதிரி 2 இன்புட்ல 0 1 இருந்துச்சுன்னா சம்மோட வேல்யூ வந்து 1 வரும். கேரி எதுவுமே கிடையாது, அதனால 0 போடுவோம். கேரி வந்து எதுவுமே இல்லைன்னா 0 போடுவோம். அடுத்து 1 plus 0வும் 1 தான் வரும். ஸோ கேரி எதுவும் கிடையாது, ஸோ 0. 1 plus 1 வரும்போது நம்மளுடைய ரிசல்ட் என்ன வரும்னா ஆக்சுவலா 1 0ன்னு வரும். இதுதான். ஸோ இதுல இந்த 1ங்கிறது கேரி பிட் ஆயிரும், ஸோ 0ங்கிறது ரிசல்டன் பிட் ஆயிரும். ஸோ இப்போ 2 நம்பர் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா 2 பைனரி பிட் ஆட் பண்ணீங்கன்னா இப்படிதான் வரும் ஆக்சுவலா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 0 0 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணும்போது 1 plus 1 வந்து 1 0ன்னு வரும். அப்போ 0வை இங்க ரிசல்டன்ட்ல எழுதிட்டு 1 நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல கேரியா கொண்டு போவோம். ஸோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் half adder. ஸோ ஃபுல் ஆடரா இருந்துச்சுன்னா 3 பிட்ஸை வச்சு நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதனால half adder adds 2 bits. அடுத்து odd parity bit for the given binary number. ஒரு பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க, இதுல odd parity bit என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கறத கேக்குறாங்க. சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கொடுத்திருக்கிறதுலயே எந்த ஆப்ஷன் வராதுன்றதை எடுத்துக்கோங்க. இந்த சி ஆப்ஷன் வரவே வராது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பிட் எதை ஆட் பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. பிட்னாலே என்னதுன்னா 0 அல்லது 1. இதுதான். ஒன்னு 0வா இருக்கும் இல்லாட்டினா 1ஆ இருக்கும். ரெண்ட தவிர பிட்ஸ்ங்கிறதுல 2 அந்த நம்பரை பார்ப்பா இந்த ஆப்ஷனே வராது. ஸோ டக்குன்னு இந்த ஆப்ஷனை நீங்க ஒமிட் பண்ணிடலாம். இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பேரிட்டி பிட்னா எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்டை ஆட் பண்றது, அதுதான் பேரிட்டி பிட்னு சொல்லுவாங்க. இதுல ஆட் பேரிட்டி பிட்னு சொல்றாங்க. ஸோ பேரிட்டி பிட்ல 2 பிட் இருக்கு, ஆட் பேரிட்டி பிட்னு இருக்கு ஒன்னு, இன்னொன்னு வந்து ஈவன் பேரிட்டி பிட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இதுல பாருங்க, ஆட் பேரிட்டி அப்படின்னா என்னதுன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த பைனரி நம்பர்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆட் பேரிட்டி பிட்னா there must be odd number of ones. ஒன்னு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு ஆட் நம்பரா இருக்கும். அப்ப இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த நம்பர்ல பாருங்க, கொடுத்திருக்கக்கூடிய இந்த பைனரி நம்பர் நம்ம கொஸ்டின்ல பாருங்க, 1 என்ன தெரியும், 1 2 3 4. டோட்டலி எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு, 4 ஒன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா 4ங்கிறது என்ன நம்பர், ஈவன் நம்பர். ஆனா இங்க எதா மாட்ட சொல்லிருக்காங்க, ஆட் பேரிட்டி பிட்டா சொல்லிருக்காங்க. அப்ப இந்த ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸை நான் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவா ஒரு 1 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப எனக்கு என்ன ஆயிரும், டோட்டல் நம்பர் ஆஃப் 1 வந்து 5 வந்துடும். ஸோ அப்ப
இங்க ஆட் நம்பர் வந்துருச்சு. ஸோ இது ஆட் பேரிட்டி பிட்டா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஆட் பேரிட்டி பிட்டா நம்ம அதை மாத்தணும். ஆனா இங்க இருக்கிறதுல நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து 4 தான் இருக்கு. ஸோ இச் இஸ் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்ங்கிறது ஈவன் நம்பரா இருக்கிறதுனால இதை ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸா மாத்துறதுக்கு இன்னொரு 1 எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றோம். அதனால ஆன்சர் இங்க வந்து 1. ஸோ இந்த ஆட் பேரிட்டி பிட்டா இருக்கட்டும் ஈவன் பேரிட்டி பிட்டா இருக்கட்டும் ஆன்சர் வந்து எய்தர் 0வா இருக்கும் இல்லை 1ஆ இருக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வரும். அதனால நீங்க இந்த ஆப்ஷன்ல பார்க்கும்போதே 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு இந்த ரெண்டுல எது வருங்கிறத கரெக்டா சொல்லுங்க. ஸோ அகைன் பாருங்க, அகைன் திரும்ப ஒரு கூட இதை சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டின்ல எத்தனை நம்பர் ஆஃப் 1 இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுவோம். ஸோ டோட்டலா 4 இருக்கிறதுனால 4ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். 4ங்கிறது என்னது? ஒரு ஈவன் நம்பர். அதனால இது ஈவன் பேரிட்டி பிட். ஆக்சுவலா அதை ஆடா மாத்தணும்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு 1 ஆட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல 5 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்துடும். ஸோ அதை ஆட் பேரிட்டியா மாத்தணும். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. flip flops can be generated using flip flop எந்த கேட்டை வச்சு நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா NAND ஆர் நார் கேட்டை வச்சு நம்மளால பண்ண முடியும். இப்போ ஃபிளிப் ஃப்ளாப்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும், அது ஒரு பேசிக் டிஜிட்டல் சர்க்கியூட். எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பிட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஃபிளிப் ஃப்ளாப் பொதுவா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, கவுண்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மெமரி டிவைசஸ் இதுலலாம் இந்த ஃபிளிப் ஃப்ளாப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ அப்ப அந்த டைப் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப், டி ஃபிளிப் ஃப்ளாப், டிலே ஃபிளிப் ஃப்ளாப்னு சொல்லலாம், டேட்டா ஃபிளிப் ஃப்ளாப்னு சொல்லலாம், ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் அண்ட் தென் டோகுல் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அப்ப ஃபிளிப் ஃப்ளாப் பேசிக் ஃபிளிப் ஃப்ளாப் ஜெனரேட் பண்றதுக்கு NAND ஆர் நார் கேட் தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா a functional unit of computer that performs arithmetic. ஒரு CPU இருக்கு. அந்த CPU-க்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து எந்த ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து நிறைய இருக்கு. ஒரு CPU-ல 4 நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ல எது அரித்மெட்டிக் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ALU, அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஆக்சுவலா ALU-ட ஃபங்க்ஷன்ஸ்ல என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். அரித்மெட்டிக் ஆபரேஷன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றது பண்ணும். அடுத்து லாஜிக்கல் ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட், ஆர், நாட், எக்ஸ்ஆர் இந்த மாதிரியான லாஜிக்கல் கேட் ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். அதெல்லாம் யார் பண்ணுவோம்னா அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் பண்ணும். இந்த அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் எங்கன்னா CPU-குள்ள இருக்கும். சரியா? CPU-குள்ள கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ள இருக்கும். அடுத்து கம்பேரிஷன் ஆபரேஷன். கம்பேரிஷன் அப்புறம் இந்த கிரேட்டர் தன், ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ். ஸோ டோட்டலா அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும், லாஜிக்கல் ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும், கம்பேரிஷன் ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ALU, அரித்மெட்டிக் லாஜிக்கல். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸ் தட் கேரி டேட்டா சிக்னல்ஸ். கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸ் தட் கேரி data signals from one unit to other unit of computer system is called என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு வயர்ல கனெக்ட் ஆயிருக்கு. அந்த வயர்ல என்ன போகுதுன்னா டேட்டா சிக்னல் போகுது. ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட், ஒரு காம்பனன்ட்ல இருந்து இன்னொரு காம்பனன்ட்டுக்கு டேட்டா சிக்னல் போகுது. அதை கொண்டு போறது யாரோட வேலை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா பஸ்ஸோட வேலை. சரியா? ஸோ பஸ்ன்னு சொல்லி காமனா சொல்லுவாங்க. ஒரு காம்பனன்ட் இன்னொரு காம்பனன்ட்டுக்கு மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து பஸ்ன்னு அவங்க டேட்டா கொடுக்கல, பர்டிகுலரா கேட்டுக்காங்க. அப்ப எந்த கீவேர்டை பார்க்கணும்னா இந்த இடத்துல இதுதான் கீவேர்டு, கேரி டேட்டா சிக்னல்ஸ். டேட்டாவை எடுத்துட்டு போறது டேட்டா பஸ். ஸோ இதுல 3 பஸ் இருக்கும். டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ். டேட்டா பஸ்ல ஆக்சுவல் டேட்டா என்னங்கிறது இருக்கும். அட்ரஸ் பஸ்ல அட்ரஸ் கொண்டு போகும், மெமரி லொகேஷனோட அட்ரஸ் கொண்டு போகும். கண்ட்ரோல் பஸ் என்ன பண்ணும்னா கண்ட்ரோல் சிக்னல்ஸ். ஸோ அப்ப டேட்டா சிக்னல்ஸை கொண்டு போறதுனால இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து டேட்டா பஸ். சப்போஸ் இந்த கொஸ்டின்ல கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸ் தட் carry transfers some information from one unit to other unit of computer system கொடுத்துட்டு பஸ், கம்யூனிகேஷன் வயர் இந்த மாதிரி நார்மலா போனா அப்ப பஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு பர்டிகுலரா இது 3 தான் பஸ்ஸோட டைப்ஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ், அட்ரஸ் பஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவல் ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிரான்ஸ்லேட்டட் டு லோ லெவல் ப்ரோக்ராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை லெவல் ப்ரோக்ராம்னா ஹை லெவல் ப்ரோக்ராம் C++, ஜாவா இதுல எழுதுன ப்ரோக்ராம், நார்மல் ஹியூமன் ரீடபிள் ப்ரோக்ராம் லோ லெவல் ப்ரோக்ராமுக்கு மாத்துறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு கம்பைலர் மாத்தும் அல்லது இன்டர்பிரட்டர். ஸோ 2 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஆனா இங்க கம்பைலர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கம்பைலரா இன்டர்பிரட்டராங்கிறது எதை பொறுத்து மாறும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்து மாறும். இன்டர்பிரட்டர். சரியா? இதுதான் வந்து ஆன்சர்.
ஸோ ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமை லோ லெவல் ப்ரோக்ராமை மாற்றுறது கம்பைலர் அல்லது இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. பேஸ்ட் அப்பான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது சேஞ்ச். அடுத்து பாருங்க, செமிகண்டக்டர் மெமரி ஹூஸ் கண்டென்ட் மே பி செட் ஒன்லி ஒன்ஸ். நல்லா பாருங்க, ஒரு மெமரி இருக்கு, அந்த மெமரிக்குள்ள கண்டென்ட்டை ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க செட் பண்ண முடியும். செட்னா என்னது? அப்ப ரைட்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மெமரி டிவைஸுக்குள்ள ஒரு வாட்டி தான் உங்களால ரைட் பண்ண முடியும். அந்த மெமரி டிவைஸ் இதுல எது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுல நல்லா கவனிக்கணும், செட் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரைட்டிங்னாலே ரோம் தான், ரோம்ல தான் ரைட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல ப்ரோம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த மூணுமே ரேம் சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா? பவர் இருக்கிற வரைக்கும் டேட்டா உள்ள வச்சிருக்கும், பவர் ஆஃப் ஆனோடனே அதுல இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே அழிச்சிரும். ஆனா இந்த ரோம்ல மட்டும் தான் என்ன ஆகும்னா, ஒன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி பவர் ஆஃப் ஆனாலும் திரும்ப ஆன் ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் செட் பண்ண டேட்டா அப்படியே இருக்கும். அதனால ப்ரோம்ங்கிறது ஆப்ஷன். ப்ரோம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்னு அர்த்தம். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி, அதாவது ஒன் டைம் ப்ரோக்ராமபிள், ஒரு வாட்டி நீங்க அதுல ப்ரோக்ராம் பண்ணலாம். இது வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரோம்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா EEPROM, EEPROM அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் EEPROMங்கிறது எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அது என்னது பண்ணும் அப்படின்னா, எரேசிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, அல்ட்ரா வயலட் லைட்டை வச்சு எரேசிங் நடக்கும் அண்ட் ரீப்ரோக்ராமிங் நடக்கும் அப்படின்னா. அதே இது EEPROM, அதாவது இந்த எரேசபிள் ப்ரோக்ராம்ல ரீப்ரோக்ராமிங் நடக்கும். இந்த EEPROM எலக்ட்ரிக்கலி எரேசபிள்ங்கிறதுல வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா எரேசிங் நடந்து எரேஸ் பண்ணிட்டு ரீப்ரோக்ராமிங் வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா நடக்கும். இதுதான் EEPROM அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன் டைம் ரீடபிள். அப்ப அந்த மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல SRAM, DRAM, RAMனா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ ரேம்ங்கிறது எல்லாருக்குமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க, விச் மெயின்லி ப்ரிஃபரபிள் ஃபார் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா, மெமரி அக்சஸ் பண்றது எல்லாமே ரேண்டமா அக்சஸ் பண்ணும். இந்த அட்ரஸ் தான் அந்த அட்ரஸ் தான் பர்டிகுலரா போகாது, ரேண்டமா அக்சஸ் ஆகும். அதுல டைப்ஸ் தான் SRAM, DRAM. ரேமோடைய டைப்ஸ் தான் SRAM அண்ட் DRAM. SRAMங்கிறது என்னதுன்னா ஸ்டாட்டிக் ரேம்னு சொல்லுவாங்க. DRAM அப்படிங்கிறது என்னதுன்னா டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக் ரேமுங்கிறது ஃபிளிப் ஃப்ளாப்பை யூஸ் பண்ணும், டைனமிக் ரேமுங்கிறது கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டுவெல்த் கொஸ்டின், டேட்டா ஸ்டோர்டு ஹியர் கேன் பி ரீட் குயிக்லி பை த ப்ராசஸர். என்ன சொல்றாங்க? ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டாவை ப்ராசஸர் எவ்வளவு வேகமா ரீட் பண்ணும், எந்த டிவைஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டாவை வேகமா ரீட் பண்ணும் கேட்கறாங்க. இது எல்லாமே ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான், ஒன் ஆஃப் தி ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான். ஸோ இதுல ஆன்சர் வந்து நல்லா பாருங்க, மெயின் மெமரி, கேட்ச் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி, செகண்டரி மெமரின்னு இருக்கு. இது ஆன்சர் வந்து கேட்ச் மெமரி. கேட்ச் தான் வந்து ஸ்பீடா இருக்கும் இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி. ஸோ இதுல மெமரியோட ஹைரார்க்கியை பாருங்க, இதான் மெமரி ஹைரார்க்கி. இது நல்லா பார்த்துக்கோங்க, இதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின். ஸோ இதுல ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது ஸ்பீட் வைஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ஹை. ரெஜிஸ்டர் தான் இருக்கிறதுலே ஹை ஸ்பீடு. அதுக்கப்புறம் கேட்ச், அதுக்கப்புறம் ரேம், அதுக்கப்புறம் ரோம், அதுக்கப்புறம் SSD சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவாங்க, HDD ஹார்ட் டிஸ்க் டிரைவ். அதுலயே காஸ்ட் வைஸ்லயும் ரொம்ப அதிகமா இருக்கிறது ரெஜிஸ்டர் தான், ரொம்ப ஹை காஸ்டா இருக்கும். அதுக்கு அடுத்து கேட்ச் கொஞ்சம் காஸ்டா இருக்கும், ரேம் கொஞ்சம் காஸ்டா இருக்கும், ரேம் அதோட, ரோம் அதோட கம்மியா இருக்கும், SSD அதோட கம்மியா இருக்கும், HDD அதோட கம்மியா இருக்கும். இதுல காஸ்ட் வைஸ்ல பார்க்கும்போது ரிஜிஸ்டர்ல வந்து மெமரி வந்து ஸ்டோரேஜ் மெமரி வந்து ரிஜிஸ்டர்ல ரொம்ப கம்மியா இருக்கும், ஹையா இருக்கிறது வந்து ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்கும். இந்த ஹைரார்க்கியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கண்டிப்பா வந்து கொஸ்டின். ஸோ இதுலயே கேட்ச் மெமரின்னு சொன்னனால கேட்சுக்குள்ள டைப்ஸ் இருக்கு, 3 டைப்ஸ் இருக்கு. L1 கேட்ச்னு சொல்லுவாங்க, L2 கேட்ச்னுவாங்க, L3 கேட்ச்னு சொல்லுவாங்க. இது மூணுல எது ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா L1 கேட்ச். சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் கேட்சை வந்து ஸ்பீட் வைஸ் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, ஹை ஸ்பீட்ல இருந்து லோ ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப L1 கிரேட்டர் தென் L2 கிரேட்டர் தென் L3 இப்படி போட்டோம்னா அர்த்தம் என்னன்னா, L1 தான் இருக்கிறதுலே ஹை ஸ்பீடு அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, பைனரி அடிஷன் 0010 plus 0010. 00 ஈஸியான சம். பைனரி அடிஷன் பண்ண போறோம். ரெண்டு பைனரி நம்பருக்கு அடிஷன் பண்ணும். அப்ப என்ன வரும்? 000 1 plus 1 10 வரும். 0 இங்க போட்டு 1 கேரி கொண்டு போயிருவோம். ஸோ 1 plus 0 1, திரும்ப 1 plus 0 1, 0 plus 0 0. ஸோ ஆன்சர் வந்து 0100 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? ஸோ அடுத்து, which of the following software applications would be the most appropriate for performing numerical and statistical calculation?
இதுல கொடுத்துருக்கக்கூடிய எந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் நியூமரிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது? இதுக்கு வந்து ஆன்சர் ஸ்ப்ரெட்ஷீட். ஏன்னா டேட்டா பேஸ் எதுக்காக யூஸ் ஆகும்னா டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக. திஸ் இஸ் ஃபார் ஸ்டோரிங் பர்பஸ், நாட் ஃபார் கால்குலேட்டிங் பர்பஸ்க்கு இது கிடையாது. ஸ்டோரிங் அண்ட் மேனிபுலேட்டிங் தி டேட்டாஸ். கிராஃபிக்ஸ் பேக்கேஜ் எதுக்காகனா டிசைனிங் பர்பஸுக்காக. கிராஃபிக்ஸ் வந்து இது வந்து டிசைனிங்காக. டாக்குமெண்ட் ப்ராசஸர் வந்து வேர்ட் டைப் பண்றதுக்காக. ஸோ அப்போ இந்த இடத்துல கால்குலேஷன் பண்ண முடியும். அவங்க எங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் நியூமரிக்கல் கால்குலேஷன் ஸ்ப்ரெட்ஷீட் which means எக்ஸல். சப்போஸ் எக்ஸல் கொடுத்திருந்தாலும் அந்த இடத்துல ஆன்சர் அதான். சரியா? ஸ்ப்ரெட்ஷீட்னாலும் ஒண்ணுதான், எக்ஸல்னாலும் ஒண்ணுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து which printer is very commonly used for desktop publishing? ஸோ டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படிங்கிறதுக்கு எது ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடியதுன்னா லேசர் பிரிண்டர். இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேனர் டிசைனிங், இந்த பேனர்லாம் அடிக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த டெஸ்க்டாப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேனர்லாம் டிசைன் பண்ணி அடுக்கி பிரிண்ட் ஆகி வருது பார்த்தீங்களா? அந்த இதுக்கு யூஸ் பண்றது லேசர் பிரிண்டர் தான் ஆன்சர். ஸோ அப்போ மற்ற இங்க் ஜெட்டு இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? லேசர் பிரிண்டர் மோஸ்ட்லி டெஸ்க்டாப் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்க் ஜெட் பிரிண்டர் வந்து ஹை குவாலிட்டி இமேஜஸை வந்து பேப்பர்ல பிரிண்ட் பண்றதுக்காக, ஹை குவாலிட்டி இமேஜஸை பேப்பர்ல பிரிண்ட் பண்றதுக்காக. அது எப்படி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த டிராப்லெட்ஸ், இங்க் டிராப்லெட்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணி பிரிண்ட் பண்ணும். அதுக்கு தான் இங்க் ஜெட் பிரிண்டர். டெய்சி வீல் பிரிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு இம்பாக்ட் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஸ்பின்னிங் வீல் வச்சிருக்கோம். அந்த ஸ்பின்னிங் வீல்ல என்ன பண்ணும் அப்படின்னா பேப்பர்ல கேரக்டர்ஸை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரும் ஒரு இம்பாக்ட் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இமேஜையோ இல்ல டெக்ஸ்டையோ வந்து அந்த ரிப்பன் இருக்கும், அந்த இங்கோட ரிப்பன் இருக்கும், அதுல போய் ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு பின் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது மூலியமா இது. நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா which device is used to reproduce drawings using pens that are attached to movable arms? அதாவது டிராயிங்ஸை ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு எந்த டிவைஸ் யூஸ் ஆகும்? ஆன்சர் வந்து பிளாட்டர். பிகாஸ் லைட் பென் அப்படிங்கிறது பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும். லைட் பென்னுங்கிறது இப்போ இந்த இடத்துல ரெட் கலர்ல பாயிண்ட் பண்ணா இது மாதிரி ஒரு பென் வந்து இது வந்து ஒரு பாயிண்டிங் டிவைஸ். ஸ்கேனருங்கிறது ஸ்கேன் பண்ணக்கூடிய டிவைஸ். நம்ம என்ன பேப்பர் வைக்கிறோமோ அதை ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். பிரிண்டருங்கிறது பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க ரீப்ரொடியூஸ் டிராயிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது பிளாட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, which of these are normally used to initialize a computer system hardware? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் நீங்க ஆன் பண்ணும் போது நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இனிஷியலைசேஷன் பண்றது யாரோடைய வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுல பூட் ஸ்ட்ராப் மெமரி அப்படிங்கிறது ஆன்சர். அந்த பூட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன உடனே இல்ல பவர் ஆன் பண்ண உடனே சிஸ்டம்ல லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ பவர் ஆன் பண்ண உடனே எடுத்தோடனே இனிஷியேட் பண்ணி பூட் ஆகி வரக்கூடியது யார் பண்ணக்கூடிய வேலைனா பூட் ஸ்ட்ராப் மெமரி பண்ணக்கூடிய வேலை. ஏன்னா இந்த பூட் ஸ்ட்ராப் மெமரியில என்ன இருக்கும் அப்படின்னா இதுலதான் வந்து இனிஷியல் கோடு, ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு இனிஷியல் கோடு வந்து இந்த பூட் ஸ்ட்ராப் மெமரி தான் இருக்கும். சரியா? இதுதான் பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வோலட்டைல் மெமரி அவங்க கொடுத்துருக்கிறதுல பாருங்க. இந்த வோலட்டைல் மெமரி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது வந்து ஒரு என்ன பண்ணும் அப்படின்னா பவர் இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள இது ஒரு டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ். பவர் இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்ஸ் பவர் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது, எல்லாத்தையும் அழிச்சு விட்டுரும். அதே ஸ்டாட்டிக் மெமரியும் ஒன் ஆஃப் தி வோலட்டைல் மெமரி தான். எக்ஸ்டர்னல் மாஸ் மெமரிங்கிறது ஸ்டோரேஜ் டிவைஸ். சரியா? ஸோ அடுத்து பாருங்க, டேஷ் இஸ் அ பர்சனல் ஜேர்னல். இதுதான் கீவேர்டு இந்த இடத்துல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனல் ஜேர்னல் போஸ்டட் ஆன் த வெப் ஃபார் அக்சஸ் பை தி பப்ளிக் அப்படிங்கிறது. ஸோ பர்சனல் ஜேர்னல் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா இங்க பிளாக் தான் பர்சனல் ஜேர்னல். ஏன்னா சேட் வந்து ஜேர்னல்னு சொல்ல முடியாது. பர்சனல் சேட்டுன்னு இருக்கலாம். நமக்கு பர்சனல் சேட்டுங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. மெசேஜஸ், பர்சனல் மெசேஜ் இருந்தால் சேட்டுக்குள்ள போகலாம். இமெயிலும் அப்படிதான். இமெயில் வந்து ஜஸ்ட் இப்போ அட்டாச்மெண்ட் அனுப்புறோம், ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் மெயில் தான் அனுப்புறோம். டெக்ஸ்டா இருக்கலாம், ஏதாவது அட்டாச்மெண்ட் அனுப்பலாம். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டன்ட் மெசேஜ், இது எல்லாமே மெசேஜ் ஓரியன்ட். சேட்டு, இமெயில், இன்ஸ்டன்ட் மெசேஜ் இது எல்லாமே மெசேஜ் ஓரியன்ட். இங்க ஜேர்னல் ஓரியன்ட்ல இருக்கிறது வந்து பிளாக் மட்டும். பர்சனல் ஜேர்னல் நம்மளுக்கு நம்ம அது மூலியமா இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுவோம். we will share our knowledge through the blogs. அடுத்து பாருங்க, which of the following is the largest unit of storage? இங்க ஒரு யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எம்பி கேபி இது சொல்லணும், அதான் ஸ்டோரேஜ் யூனிட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரேஜோடைய யூனிட் வந்து லார்ஜஸ்ட். இதை கொடுத்துருக்கிறதுல எது லார்ஜஸ்ட் அப்படின்னா இதோடைய பேர் வந்து ஜிகாபைட். ஜிபிங்கிறது ஜிகாபைட், கேபிங்கிறது கிலோபைட், எம்பிங்கிறது மெகாபைட், டிபிங்கிறது டெராபைட்.
இதுல ரொம்ப பெருசு எது அப்படின்னா டெராபைட். கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷன்ல பெருசு வந்து டெராபைட் தான். இப்போ இங்க பாருங்க மெமரியோட சைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். லோல இருந்து ஹை வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இதுதான் வந்து லோ, இதுதான் இருக்கிறதுலே ஹை. சரியா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் பிட்ல ஆரம்பிக்கும், அடுத்து பைட், 1 byte equal to 8 bits. பிட் வந்து 0 1 இதுதான். சோ இது வந்து 8 bits, 1 byte equal to 8 bits. சோ இதுல வந்து பிட், பைட், நெக்ஸ்ட் கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட், பெட்டா, எக்ஸா, ஜெட்டா, யோட்டா. இத வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். சரியா? சோ அடுத்து which of the following registers can hold both data and address? Registersல என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், அதாவது எந்த டைப் ஆஃப் ரெஜிஸ்டர்ல டேட்டாவையும் அட்ரஸையும் சேர்த்து. பொதுவா ரெஜிஸ்டர்ல அட்ரஸ் இருக்கும், ஒரு சில ரெஜிஸ்டர்ல வந்து டேட்டா இருக்கும். அப்ப ரெண்டையும் ஹோல்ட் பண்ணிருக்கிறது எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். சோ டேட்டா ரெஜிஸ்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டாஸ் இருக்கும், அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல அட்ரஸ் இருக்கும். ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்ங்கிறது பிளாக் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. பிளாக் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்டேட்டஸ்ல ரெஜிஸ்டர்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ல தான் டேட்டாவும் இருக்கும், அட்ரஸும் இருக்கும். சரியா? சோ அடுத்து பாருங்க, which shortcut key must be used to select an entire row? இது வந்து எக்ஸல்ல கேட்டிருக்காங்க. எக்ஸல்ல ஒரு என்டையர் ரோவை செலக்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா shift plus space. shift plus space பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா அந்த ரோ வந்து செலக்ட் ஆயிடும். நீங்க எந்த ரோல இருக்கீங்களோ அந்த ரோ வந்து அப்படியே செலக்ட் ஆயிடும். அடுத்து வந்து what does PNG stands for? இந்த PNG யோட full form என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த PNG நம்ம பார்த்திருப்போம், இமேஜ்ல பார்த்திருப்போம். இது வந்து இமேஜோடைய ஒன் ஆஃப் தி எக்ஸ்டென்ஷன். இமேஜோடைய ஒன் ஆஃப் தி எக்ஸ்டென்ஷன். இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர். PNGங்கிறது போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்போ இது மாதிரி இமேஜுக்கு வேற இருக்கு என்னன்னா ஜிப் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, JPG இருக்கு, JPEG இருக்கு. ஆக்சுவலா ஜிஃபோட எக்ஸ்டென்ஷன் வந்து மூவிங் இமேஜ்ல கிராபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மட் அப்படின்னு சொல்லுவாங்க. JPGக்கு வந்து ஜாயிண்ட் போட்டோகிராஃப், JPEG இருந்தா ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம் மீன்ஸ் இந்த சிம் கார்டு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சிம் கார்டுல சிம்ங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் அப்படின்னு சொல்லி ஆன்சர். இதுதான் வந்து சிம்மோடைய ஃபுல் ஃபார்ம். சிம் கார்டுல இருக்க சிம் கார்டோடைய ஃபுல் ஃபார்ம் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். நல்லா கவனிங்க, இந்த சி ஆப்ஷனையும் டி ஆப்ஷனையும் நல்லா பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி நல்லா கவனிங்க. இங்க ஐடென்டிட்டி மாடியூல் கொடுத்துருக்காங்க, இங்க ஐடென்டிஃபை மாடியூல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃப்ரேம் பண்ண கொஸ்டின் இல்ல, 2023 கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோ இதுல டோட்டலா 2023ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டினை நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ இஃப் பாசிபிள் டைம் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து 2022 கொஸ்டினையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.